44வது சாப்டர் இன் பிரயாகை. கொஞ்சம் வித்தியாசமான சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். எந்த வித்தியாசம்? ஸ்ட்ரக்சர் வைஸ். ஸோ யூஸ்வலாக வெண்முரசில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள சாப்டர் ரொம்ப ரேர் தான். டெஃபினெட்லி ஐ கான்ட் ரிமெம்பர், பட் டெஃபினெட்லி எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இன்னொரு சாப்டர் படித்த மாதிரியான ஒரு நினைவு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இட்ஸ் பேசிக்லி ரொம்ப சின்ன விஷயந்தான். ப்ரெசண்ட், பாஸ்ட், ப்ரெசண்ட். அதாவது வி ஸ்டார்ட் த சாப்டர். இது வந்து ஒரு புதிய பகுதின்னு சொல்லலாம்ல. ஸோ உருகும் இல்லம் முடிஞ்சு இப்போ வந்து வேறு ஒரு பகுதி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 44 சாப்டர் ஆரம்பிக்கிறதுனால என்னன்னு தெரியல, பட் த ஸ்ட்ரக்சர் இஸ் பேசிக்கலி லைக் த சாப்டர் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், யூனோ, அண்ட் தென் லைக் இட் கோஸ் பேக் டு பாஸ்ட், என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு திரும்ப ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து அந்த சாப்டர் முடியும். இது வெண்முரசில் யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணப்படலை. ஐ மீன் லைக் 99% சாப்டர்ஸில் வந்து ஜஸ்ட் லைக் லீனியர், ரைட்? இந்த போயிட்டு வர்றதெல்லாம் ஏன்னா லைக் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி நான் லீனியர் இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரானாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு நான் லீனியர்னு சொல்ல முடியாது இந்த சாப்டரை. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், அவ்வளோதான். ஸோ இப்படி இது வந்து யூஸ்வலாக பல சிறுகதைகளில் எழுதுவாங்க நிறைய பேர். கேன் செந்தில் அப்படிங்கிற சிறுகதை எழுத்தாளர் வந்து இப்படி தான் எழுதுவார். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லேயே தான் அவர் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஸோ இந்த சாப்டரில் I somehow feel that again லைக் ஒரு புதிய பகுதியை ஆரம்பித்தாலே அதில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு வேர்ல்ட் பில்டிங் இருக்கும், ஸ்டேஜை செட் பண்ணுவாங்க. என்ன ஆச்சரியன்னா, டைரெக்டாக இடையில நடந்த பல விஷயங்களை ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டு, யூனோ லைக் போன சாப்டரில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, கணிகர் ஒரு அமைச்சரை வச்சு, என்னோட அமைச்சர் வந்து ஒரு மாளிகையை கட்ட போகிறான். ஆனால் கணிகர் பிளான் பண்ணுறது என்னென்னா, பட்டத்து இளவரசர் அந்த பூஜைக்கு இந்த மூக்கெல்லாம் லைக் அறுத்து கொண்டு வராங்களே, அந்த ரொம்ப ரொம்ப விகாரமான ஒரு பூஜைக்கு திருதராஷ்டிரம் கௌரவர்களும் கலந்து கொள்ளாமல் இருந்தால் பாண்டவர்கள் குந்திலாம் வந்து அரசரை பார்த்து என்னன்னு பேசுகிறப்போ அது வழியாக அரசர் சொல்கிற ஒரு கழுவாயை வந்து செய்யணும். வந்து பேசிக்கலி ஒரு பிராயச்சித்தம், நீ ஒரு பாவம் பண்ணிட்டு அந்த பிராயச்சித்தை நீ பண்ணணும் அப்படிங்கிறது கணிகர் பிளான் பண்ணுறேன். நான் நினச்சேன் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லீனியர் ஃபேஷனில் ரொம்ப உக்கிரமாக நடக்க போகுது. குந்தி என்ன ஃபீல் பண்ணுறா, திருதராஷ்டிரர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, ஒரு 2-3 சாப்டர் இதே அவங்க வந்து பிராயச்சித்தத்துக்கு போகிறாங்களா இல்லையா, அது ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் நடக்கிற சில நிறைய பொலிட்டிக்கல் கேம்ஸ்லாம் வரும் நான் நினச்சேன். ஆனால் இந்த சாப்டரில் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இட் ஸ்டார்ட்ஸ் வித் தே ஆர் கெட்டிங் ரெடி டு கோ டு தட் பர்டிகுலர் பிளேஸ் வேர் தே ஹாவ் டு டூ சம் பூஜை அண்ட் ஆல். ஒரு மண்டலத்துக்கு தங்கி அங்கேயே தட் இஸ் லைக் பேசிக்கலி பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. தட் வாஸ் லைக் லிட்டில் சர்ப்ரைசிங் டு மீ. மற்றபடி இந்த சாப்டரில் ஐ மீன் அடுத்தடுத்த சாப்டர்ஸ், இந்த பகுதியில் இருக்கிற அடுத்தடுத்த சாப்டர்ஸில் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பேசிக்கலி லைக் தே ஆர் கோயிங் அட் த எண்ட் ஆஃப் த சாப்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம்லாம் நடக்குது. ஏதோ கமர்ஷியல் படம், ரொம்ப தரக்குறைவான ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரி இருந்தது கடைசி வரியில். அது பீமன் வேறு எள்ளி நகையாடி இருப்பான், அது சூப்பராக. பீமன் அப்பப்போ வந்து சூப்பராக ஹீஸ் கிராக்கிங் லாட் ஆஃப் ஜோக்ஸ். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம், இந்த இடத்துல பீமன் கண்டிப்பாக அதாவது ஒரு கமெண்ட் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கமெண்ட் அடித்து இட் மேட் மீ லாஃப். ரொம்ப ஒரு லோல், தட் இஸ் லாஃப் அவுட் லவுட் பண்ணுற அளவுக்கு ஒரு சில இதெல்லாம் இருந்து அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பார்ப்போம். பயணம் பற்றிய உவகை பீமனிடம் மட்டுமே இருந்தது. இங்கிருந்து எங்கு சென்றாலும் அது எனக்கு விடுதலையே என்றான். இளையவனே, அச்சனபுரியில் காற்று அசைவதே இல்லை. அது காற்றே அல்ல, பிறரது மூச்சு, இறந்தவர்களின் மூச்சுகளும் தான். இதோட நடந்தது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் கொஞ்சம் பொயட்டிக்காகவும் இருந்தது, ரைட்? காற்றே இல்லை, அரண்மனைக்குள்ளே வந்து அடுத்தவங்க ஒரு மூச்சு மட்டும்தான் காற்று. வெளில போனால் அவனுக்கு எப்போவுமே ரொம்ப அப்படியே திறந்த வெளியாக காடு ஈடுன்னு அலைஞ்சு ஒரு மாதிரி ஃப்ரீ ஸ்பிரிட், ஒரு ஃப்ரீ சோல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பீமன் வந்து பட்டுச்சு. ஈவன் தான் ஹீஸ் ஃபில்டு வித் லைக் லாட் ஆஃப் விஷம். ஆல்சோ போன சாப்டர் இறுதியில் வந்து துரியோதனன் காரி துப்போம், அதுக்கான காரணங்கள் எனக்கு இன்னும் தெரியல. பட் ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு நாகம் வந்து ஆற்றுல வர மாதிரியான ஒரு சின்ன பிரம்மன் கூட சொல்லலாம், அப்படி ஒரு தோணும் அவனுக்கு, துரியோதனனுக்கு. அது பேசிக்கலி பீமனுக்கு ஹெல்ப் பண்ண லைக் அந்த நாகமாக கூட இருக்கலாம். அந்த நாகத்துக்கிட்டே தான் அவன் விஷத்தை வாங்கி குடிச்சிருக்கான். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் சிம்பாலிக். அது துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் முன்னரே பீமனை வந்து
பண்ணுறதுக்கான ஒரு பிளான்லாம் போட்டு அப்பவும் அந்த நாகத்தோடைய சிம்பாலிசம் அந்த நாக கதையெல்லாம் வரும். பீமன் ரொம்ப ஆழத்துக்குள்ளே போய் லைக் ஒரு நாக உலகத்துக்குள்ளே போய் அங்கேருந்து ஹி ஆல்சோ மென்ஷன்ஸ் திஸ் இந்த சாப்டர். அந்த நாக விஷத்தை வாங்கி குடித்து திரும்பவும் லைக் உயிரோட வர்றது ஸோ அந்த மாதிரியான சில சிம்பாலிக்காக தான் போன சாப்டரோட கடைசியில் வச்சுருந்தான்னு நான் நம்புகிறேன். அஸ்தினபுரியில் இருந்து அதிகாலையில் கிளம்பினார்கள். பீமன், இளையவனே, நீ என்னுடன் வா என்றான். பயண ரதத்தில் பகலெல்லாம் அமர்ந்திருப்பது சலிப்பூட்டுகிறது. சலிப்படைந்த இன்னொருவன் அங்கிருப்பது சலிப்பை சற்று குறைக்கலாம் என்றான். அர்ஜுனன் சிரித்து, நஞ்சு ஊடுருவாத ஒரு சொல்லாட்சியை நீங்கள் சொல்லவே முடியாதா மூத்தவர் என்றான். இது ஆக்சுவலாக லைக் எப்போவுமே ஒரு பெசிமிஸ்டிக் தாட்டு, ஒரு சலிப்பான தாட்டு, எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு சினிக்கல் தாட்டோட பார்த்துருக்குறது. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இவெல்லாம் சும்மா நடிக்கிறான், எப்போவுமே அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரியான ஒரு நிஹிலிஸ்டிக் மைண்ட் ஸ்டேட் தான் நினைக்கிறேன். லைட் என்ன வேணால் நடக்கட்டும், எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் லைக் தட்ஸ் ஹவ் ஐ சி லைக் பீமன். ஸோ அந்த நஞ்சு வேறு ஒன்றும் இல்லை. அந்த நிஹிலிசம் எதுக்குமே அர்த்தம் கிடையாது, எதுக்குமே பர்பஸ் கிடையாது. எல்லா மனுஷங்களும் சுயநலவாதிகள் தான். அப்படி ஒரு பயங்கரமான சினிக்கலான பெசிமிஸ்டிக்கான ஒரு நிஹிலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ பீமனுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் இன்னும் ஜாலி தான். we won't get bothered by anything or anyone, right? செய்யி இதுலக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ that also gives us like full power or energy to do anything as well. Like it's a very it's very difficult to attain that mind state as well, because like we'll be fucked, we'll be like totally like disbelief நம்மளை அப்படியே மூடிடும். ஆனால் அந்த ஒரு மைண்ட் ஸ்டேட் கொடுக்குற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நிஹிலிஸ்டிக் ஒரு நிஹிலிஸ்ட் மனநிலையில் இருக்கிற ஒருத்தனுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்கும், எதையுமே செய்யணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்காது. அப்போவே அவனுக்கான முழு ஆற்றலும் வெளில ஒரு சில விஷயங்களை செய்வான். அந்த மாதிரி தான் பீமனை என்னால் பார்க்க முடியுது, அவனுடைய நஞ்சு கலந்த சொல்லாட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது. விதுரர் கசப்புடன் புன்னகை செய்து, நான் மட்டும் மகதத்தின் அமைச்சனாக இருந்தால் இந்நேரம் படை கொண்டு அஸ்தினபுரியை சூழ்ந்திருப்பேன், மலர் கொய்வது போல இந்நகரை என்று பிடிக்க முடியும் என்றார். ஸோ விதுரோட மைண்டு எப்படியெல்லாம் ஒன்லி ஆஸ் அ அமைச்சனாக மட்டும்தான் அவரால் திங்க் பண்ணவே முடியுது, ரைட்? ஸோ அந்த இன்சிடெண்ட்டோட ஸ்டார்ட் ஆகுது. இவங்கெல்லாம் கெட்டிங் ரெடி டு லைக் டு ஸ்டே ஃபார் 41 days. மண்டலங்கிறது 48 நான் நினச்சேன், தெரில, மேபி 41 days தான் வருது, 41 நாள் தான் வருது. ஸோ அங்கே ரெடி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டில் என்ன நடந்தது நடுவில் லைக் பிஃபோர் தே ஆர் கெட்டிங் ப்ரிப்பேர் டு கோ தேர் அண்ட் டூ திஸ் ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன கான்வர்சேஷன் நடந்துங்கிறதுலாம் விதுரர், தருமன், அர்ஜுன் இந்த மாதிரிலாம் கான்வர்சேஷன் நடக்கும்பொழுது சூப்பர் அழகாக விதுரர் சொல்கிறாரு, நான் மட்டும் மகதத்தின் அமைச்சனாக இருந்தால் இத்தனை இடத்துக்கு படை கொண்டு இது பண்ணியிருப்பேன். தட்ஸ் லைக் லைக் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் நாம் ஒரு பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா அந்த பொசிஷன் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அந்த பொசிஷனில் என்னென்னலாம் செய்யலாம், ஈவன் ஃப்ரம் தி அப்போசிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளால் யோசிக்க தோணுது. அப்படி தான் யோசிக்கணும்னு கூட நினைக்கிறேன், ரைட்? ஒரு அப்போசிங் டீமில் நம்ம பொசிஷனில், நம்ம அப்போசிங் டீமில் இருந்தால் நம்மளை எப்படியெல்லாம் தாக்குவான் ஒரு அப்போசிஷன் டீம் அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸாக நாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் விதுரர் யோசிக்கிறப்போ சூப்பராக சொல்கிறாரு, மலர் கொய்வது போல் இந்நகரை இன்று பிடிக்க முடியும். ஆனால் பிளவு ஒன்று இருக்குது. அஸ்தினபுரமும் லைக் பாண்டவர்கள், கௌரவர்கள், ஒரு யாதவர்கள், ஒரு குளம் வைஸாகவே பயங்கரமாக பிளந்துருக்கு, ரைட்? ஸோ அது ரொம்ப சூழ்ச்சி பண்ணி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பிளவண்ட நாடு ஈஸியாக பிடிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி வெதர் ஃபீல் பண்ணுற அந்த இடம் நல்லாயிருக்கு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் ஹி ஆல்வேஸ் திங்ஸ் ரைட் ஃப்ரம் அப்போசிஷன் ஆங்கிள் ஆஸ் வெல். இந்த மாதிரி ஒரு அமைச்சன் அங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு அஸ்தினபுரியை பிடிச்சிருப்பான் அப்படின்ட்டு somehow like I feel it is also a self boasting thought மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. நானாக இருந்தால் பிடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு. பார்த்தா மானுடரின் அற்பத்தனங்கள் மட்டும் ஒன்று திரண்டு வெளிப்படுவதையே நாம் மக்கள் என்கிறோம். எப்படி? அவர்கள் தங்கள் சிறுமையை கொண்டாடுவார்கள், சிறுமையை கொடுத்து சிறுமையை பெறுவார்கள், சிறுமையை நட்டு வளர்ப்பார்கள், அந்த மூடத்தனத்துக்கு விலையாக குருதியும் கண்ணீரும் சிந்துவார்கள். வரலாறு என்பது வேற என்ன? இது ஆக்சுவலாக யாரும் கண்டிப்பாக அதை படிக்கிறப்பே தெரியுது பீமன் தான் சொல்லியிருப்பான்ட்டு. நான் யார் சொன்னான்னு சொல்லிட்டு இது பண்ணல, பட் இதை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். லைக் ஸோ லைக் தேர் டிஸ்கஸிங் லைக் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த இடையில வர இந்த ஒரு லைன் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, எவ்வளோ ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷனோட மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த மக்கள் திரளை மானுடரின் அற்பத்தனங்கள் மட்டும்
ஒன்று திரண்டு வெளிப்படுவதையே நாம் மக்கள் என்கிறோம். ஸோ சிறுமையாக தான் தேடி 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 போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து எங்கே வருதுன்னா கரெக்டு யாதவர்கள் இவங்கெல்லாம் வந்து வென்றுட்டு வராங்க. தட்ஸ் இளைய யாதவன் கிருஷ்ணனோட போட்டி சேர்ந்து போரிட்டு குஜராத்தையும் லைக் மதுராவையும் வென்றுட்டு அப்படி அர்ஜுனன் உள்ளே வர்றப்போ எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, பயங்கரமாக கூச்சலிடுறாங்க. அங்கே பார்த்தா லைக் எல்லாருமே யாதவர்கள் மட்டும்தான், ரைட்? ஒரு ஒட்டுமொத்த குளத்தை மேலே வைக்கிற மொத்த குளம் இல்லை, ஒட்டுமொத்த மக்கள் அப்படிங்கிற அதாவது ஒரு கூட்டம் அப்படின்னாலே அதோட பிஹேவியர் எல்லாமே அற்பத்தனங்கள் மட்டும்தான் வந்து திரண்டு நிற்கும் அப்படின்னு பீமன் சொல்கிறான் நினைக்கிறேன். அண்ட் இன் சம் வே லைக் இட் இஸ் மேக்கிங் சென்ஸில் தட் இஸ் லைக் இப்போ வேர்ல்டு வார் டூவில் அப்போது இன்னும் லைக் ஜெர்மனியில் இருக்க நிறையா மக்கள் அப்படி தானே கூட்டமாக நின்று அற்பத்தனத்தை காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் ஹிட்லர் இட்ஸ் ஆல்சோ த பீப்புள் ஹூ லிவ்ட் டியூரிங் தட் டைம். அண்ட் மக்கள் ஒன்று கூடி ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா அது அற்பத்தனமாக தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மொத்த இதுவாக இருந்தாலும் சரி, ரைட்? ஐ டோன்ட் நோ லைக் இஃப் இட் ரியலி மேக் சென்ஸ். பட் யா, களத்தில் குருதி சிதற போரிடுகையில் வாய்க்குள் பாடலை முணுமுணுக்கும் ஒருவன் இருக்க முடியும் என்றே என்னால் நம்ப முடியவில்லை என்றான். இது ஒரு வரி. 100 கணக்கில் தலைகளை கொய்து வீழ்த்திய பின் தன் இடையிலிருந்து இனிப்பு பண்டம் ஒன்றை எடுத்து வாயிலிட்டு சுவைக்கிறான். விதுரனுக்கும் அர்ஜுனனுக்கும் கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அர்ஜுனன் வந்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கான். அதான் ஒரு மாதிரி நான் ஃபஸ்ட்டு இப்படி படிக்கிறப்போ ஒரு மாதிரி ஜம்பிள்டாக இருக்கே, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிக்கிறப்போ ரொம்ப வீக்காக இருக்கே. அர்ஜுன் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் எப்படி வந்து வென்றோம், மதுராவையும் குஜராத்தையும் எப்படி வந்து வென்றோம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். கிருஷ்ணன் எப்படிலாம் இருந்தான் அப்படி சம்மந்தமே இல்லாமல் நிறைய ஜம்பிள்டாக இருந்தது இந்த சாப்டர்வே. ஸோ பட் சம்ஹவ் யா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதில் முக்கியமாக கிருஷ்ணனோட இன்னொரு அழகான ரொம்ப அசால்ட்டான ஒரு ஹீரோயிசம்னா இப்படி தான். அதாவது குருதி சிதற போரிடுகையில் வாய்க்குள் பாடலை முணுமுணுக்கும் ஒருவன் இருக்க முடியும் என்றே என்னால் நம்ப முடியவில்லை. தில்லுங்கிற படத்தில் ஃபஸ்ட்டு டைம் ஐ திங்க் ஒரு பாட்டு பாடி ஃபைட்டு நடக்கும்ல, அப்படி விக்ரம் வந்து சிங்கம் போல பாட்டு லைக் பறவை முடியுமா பாட, விக்ரம் வந்து எல்லோரும் அடிக்க பயங்கர சூப்பராக இருந்துச்சு. மேபி ஃபார் மீ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் லைக் நான் தியேட்டரில் பார்த்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது, ரைட்? ஒரு பாட்டு பாடுறப்போ ஒரு ஃபைட் நடக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி லைக் பாடலை முணுமுணுக்கும் ஒருவன் குருதி சிதற போரிடுகையில் வாய்க்குள் பாடலை முணுமுணுக்கும் ஒருவன் இருக்க முடியும் என்று என்னால் நம்ப முடியவில்லை அப்படிங்கிறது. அவ்வளோ ஹை ப்ரெஷர் மூமெண்ட்டில் இதெல்லாம் வந்து அசால்ட்டான மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒவ்வொருத்தனையும் குன்று வீழ்த்தி அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கொடூரனாக பார்க்கலாம், இல்லை அவ்வளோ அசால்ட்டான அவ்வளோ ஸ்கில்ஸ் அண்ட் கெப்பாபிலிட்டி உள்ள லைக் ஒருவனாக கூட பார்க்கலாம். ஸோ எப்படி வேணால் பார்க்கலாம், இது பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு தான். ஸோ கிருஷ்ணனை வந்து எப்படி நாம் பார்க்குறோங்கிறத வச்சு மட்டும்தான் நம்மளால் அந்த நமக்கும் கிருஷ்ணனுக்கும் உண்டான அந்த ஒரு டைனாமிக் உண்டாகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போதைக்கு ரொம்ப ஒரு கொடூரனாக ரொம்ப சூழ்ச்சி மிகுந்தவனாக ரொம்ப கன்னிங்கான ஒரு ஆளாக தான் கிருஷ்ணனை பார்க்குறேன். 100 கணக்கில் தலைகளை கொய்து வீழ்த்திய பின் தன் இடையிலிருந்து இனிப்பு பண்டம் ஒன்றை எடுத்து வாயிலிட்டு சுவைக்கிறான் அப்படிங்கிற அந்த லைனும் பயங்கர வில்லனிஸ்டிக்கான ஒரு ஆளை தான் பார்த்தேன். இப்போது லைக் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் இன் சினிமா என்ன லைக் ஜிகர்தண்டா 2வில் சொன்ன மாதிரி நல்லவனை பற்றி படத்தை இப்போ யாருமா பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி நாட் ஸோ அறம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுற இல்லை அறம் பிழைத்தோன் தட் இஸ் லைக் ரொம்ப அன்எத்திக்கலாக பிஹேவ் பண்ணுற லீடு கேரக்டர்ஸை வச்சு தான் இப்போ நம்ம வந்து பயங்கரமாக கமர்ஷியல் படம்லாம் எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படத்தோட ஹீரோ தான் எனக்கு வந்து கிருஷ்ணனாக தோன்றான். அவளுக்கு எவ்வளோ ஒரு ஹீரோஸ்டிக்கான ஒரு மொமெண்ட் இது, ரைட்? அப்படி எல்லா இடத்துலையும் அப்படி 100 கணக்கில் தலையை கொய்து வீழ்த்திய பின் தன் இடையிலிருந்து அப்படி ஒரு இனிப்பு மண்டம் ஒன்றை எடுத்து வாயிலிட்டு சுவைக்கணும் அப்படிங்கிறது ஐ டோன்ட் நோ லைக் மேபி ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் மசாலா மூமெண்ட்டை வந்து லைட்டாக திணிச்சிட்டு வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக ஒரு பயங்கர ஹீரோயிசம் நிறைஞ்ச மூமெண்ட்ஸாக தான் எனக்கு இந்த கிருஷ்ணனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு 2-3 பேரா எனக்கு தோணுச்சு. ஆல்சோ எனக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக ஐ ஹேவ் டு ஆஸ்க் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். அர்ஜுனனுக்கும் அர்ஜுனன் விதுரன் தேர் லைக் கான்வர்சிங் லைக் தேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படி இல்லையில, டைனாமிக் வேறு மாதிரிலாம் இருந்தது. அந்த டைனாமிக்கான தட் இஸ் அர்ஜுனன் முதல்ல விதுரனை பார்க்குறப்போ இல்லை விதுரனுக்கும் அர்ஜுனனுக்கும் எப்போதுமே ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுல்ல. கோல்டு வார்னு சொல்ல முடியாது, சம்ஹவ் த டிஸ்டன்ஸ் வாஸ் ஆல்வேஸ் த. 2 பேரும் வியர்டாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கும்பொழுது ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வியர்டான சம்ஹவ் அர்ஜுன் டிடன் லைக் விதுரனும் வந்து ரொம்ப ஒட்ட முடியல அர்ஜுனனோட. விதுரன் ஆப்வியஸ்லி ஒரு லுக் லைக் கேரக்டர் மாதிரி இருக்கிறது தர்மனோட தான் எப்பவும் பேசிகிட்டு இருக்கான். பட் ஆனால் அர்ஜுனுக்கு ஃபார் சம் ரீசன் விதுரன் அவ்வளோ பிடிக்கவே இல்லை. நான் நிறைய காரணங்கள் நினச்சேன், என்னோட வெறும் புக்கிஷ் நாலேஜை வச்சுக்கிட்டு விதுரன் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்பப்போ சில மொமெண்ட்ஸில் அர்ஜுனன் விதுரனை கண்டு லைட்டாக வியக்கிற மாதிரியான சில மொமெண்ட்ஸும் நான் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனாலும் இந்த அளவுக்கு பயங்கரமாக ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக விதுரன் நிறைய விஷயம் சொல்ல, அர்ஜுனன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தான் செஞ்ச போரெல்லாம் பற்றி பயங்கர ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிற கான்வர்சேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜுனன் அண்ட் விதுரன் யூனோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்குது நான் நம்புகிறேன். ஆர் மேபி ஐம் ராங். இதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்டரில் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங் கான்வர்சேஷன் வந்திருக்கான்னு தெரில. பட் இட் வாஸ் லைக் அது ஒரு மாதிரி ஹேங் பண்ணிட்டு விட்டு போயிட்டாரோன்னு தோணுச்சு. தெர் வாஸ் நோ வெரி வெரி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் ஒய் தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அர்ஜுன் அண்ட் விதுரன் வந்து இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரில ஆக்சுவலாக. மேபி நான் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கரெக்டாக நான் வந்து நோட்டீஸ் பண்ணிடுவேன். யூனோ லைக் இட் வாஸ் தேர், டெஃபினெட்லி அந்த டிஸ்டன்ஸ் இருந்தது. ஆனால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக கொடுக்கப்படலன்னு தான் நினைக்கிறேன். மேபி ஐ ஹேவ் டு லைக் ரீட் ஆர் ஐ ஹேவ் டு ஆஸ்க் சம்ஒன். மானுட அகம் எந்த பாவனையும் மேற்கொள்ளும். ஒரு வாரம் ஒரு பாவனையை மேற்கொண்டால் அது நம் அகத்தில் உண்மை என்றே நிலை கொண்டு விடும் என்றார் விதுரர். இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. இது ஆக்சுவலாக குந்தியை பற்றி சொல்கிறாரு. ஷீ ஃபீல்ஸ் தட் திருதராஷ்டிரன், ஐ மீன் குந்தியை வந்து அதான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஷீஸ் ஜஸ்ட் ஈவில் உமன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஷீஸ் ஈவில் வெரி வெரி ஆர்டினரி ஒரு இன்னும் லைக் அரச பதவி வெறி பிடிச்ச ஒரு பெண் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைய குந்தியை கேரக்டரைஸ் பண்ண. அதாவது குந்தியை எப்படி காட்டி எப்படி மாற்றுறாங்க, ரைட்? ஸோ ஒரு டோட்டல் பெர்செப்ஷன் சேஞ்சே நடக்குது. ஒரு காலத்தில் குந்தியை வந்து ஐ லவ் குந்தி அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஓப்பனாக சொன்னேன். இப்போ என்னடான்னா ராட்சசி மாதிரி இருக்கா அவரோட கேரக்டர் வந்து பயங்கர ஈவிலாக மாறிட்டுருக்கு. ஸோ ஆனால் அவள் நம்புகிற விஷயத்தை தொடர்ந்து அதையே உறுதி செஞ்சுக்கிட்டே தனக்குள்ளேயே அதையே நம்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறப்போ அந்த பாவனையே வந்து உண்மைன்னு ஏற்றுக்குதுல மனசு, அதாவது அகம். ஸோ அகம் அந்த பாவனையையும் மேற்கொள்ளும், மானுட அகம் அந்த பாவனையை மேற்கொள்ளும். ஒரு வாரம் ஒரு பாவனையை மேற்கொண்டால் அது நம் அகத்தில் உண்மை என்று நிலை கொண்டு விடும். இது படிக்கிறப்போ எனக்கு நிறைய ஞாபகம் வந்தது ஆக்சுவலி. ஸோ ஐ யூஸ்வலி லைக் டு மிமிக் நிறைய வருஷங்கள், தட் இஸ் லைக் சின்ன வயசுலேருந்தே அப்பப்போ சிலரை நான் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஆட்கள், இல்லை அவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியாதா அப்படிங்கிற சின்ன ஏக்கத்தில் நிறைய பேரை நான் மைண்டுக்குள்ளே மிமிக் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ கூட பார்க்கலாம், லைக் ஜேவை வந்து மிமிக் பண்ணாத நிறைய எழுத்தாளர்களை பார்க்கவே முடியாது. தட் இஸ் அவரை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து ஜேவை மிமிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உடல் அசைவுகள்லேருந்து லைக் நிறைய விஷயங்கள் உடலில் லைக் பேசுகிற மொழியிலேருந்து பயங்கரம். ஐ எம் லைக் டூயிங் அ வெரி பேட் மிமிக். ஸோ பட் ஆனால் நிறைய பேர் வந்து மிமிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் சம்ஹவ் லைக் ஃபீல்ஸ் தட் நாமளும் வந்து அவர் தான் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே மிமிக் பண்ணுறப்ப தோணும். நான் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி ஜார்டன் பீட்டர்சனை பயங்கரம் மிமிக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவரை மாதிரி பேசுகிறது, அவருடைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் லைக் ஹேண்ட் ஆக்ஷன்ஸு எல்லாமே வந்து ஜார்டன் பீட்டர்சனை கொஞ்சம் மிமிக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இட் ஃபீல்ஸ் லிட்டில் போர்ட் லைக் ஆஃப்டர் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ ஜார்டன் பீட்டர்சன் நாம் ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். ஜார்டன் பீட்டர்சன் இப்படி பிஹேவ் பண்ணியிருந்தால் நம்ம எப்படி ஜார்டன் பீட்டர்சன் இந்த சுச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நாமளே ஒரு கற்பனையால் ஒரு லைக் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து லைக் நம்மளோட இயல்புலேருந்து மீறி நம்ம போடுற நாடகத்தை நாமளே ரொம்ப ரொம்ப உண்மையாக நம்பி நாம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உண்மையாக நம்பி நம்மளோட இயல்பை விட்டு மீறி பயங்கர கொந்தளிப்போம், ரைட்? ஸோ போட்டிருக்கிற வேஷத்துக்கு நம்ம ரொம்ப உண்மையாக இருப்போம் ஆக்சுவலாக, அதை உண்மை நம்பி. ஸோ அது பயங்கரமான தாட்ஸ்லாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் படிக்கிறப்போ. ஸோ யா இத்தனை சினத்தை நெஞ்சில் சுமந்து அவரால் வாழ முடியாது. அகம் குவிந்து இசை கேட்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அவர் இதை மீளும் வழியாகவே எண்ணுகிறார். ஒரு கழுவாய்ச் சடங்கு மூலம் தன் இளையோரின் மைந்தர்கள் தன்னிடம் மீண்டு வரட்டுமே என எண்ணுகிறார். இந்த ஒரு பாயிண்ட் எதுக்கு நோட் பண்ணி வச்சுன்னா, திருதராஷ்டிரர் பேசிக்லி ஹி இஸ் நாட் ரெடி டு மீட் பாண்டவர்கள், குந்தி யாருமே மீட் பண்ண விரும்பலை. அர்ஜுன் வந்து பேசுகிறான் இல்லை. அதுக்கப்புறம் வந்து தர்மன் வந்து தனியாக அவர் ஓய்வறைக்கு கொண்டு போனான்னு பார்க்குறான் விதுரன், அதுவும் நடக்கலை. ஸோ இவ்வளோ பயங்கர எரிச்சல். தட் இஸ் போன சாப்டரில் அதுதான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்டில் திருதராஷ்டிரன் ரொம்ப ஆட்டம்லாம் போடாமல் ரொம்ப அடங்கின குரலில் தன்னுடைய எனிமிட்டின்னு சொல்ல முடியாது, தன்னுடைய எதிர்ப்பை, தன்னுடைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை தெரிவிக்கிறார். தட்ஸ் லைக் வெரி வெரி ஸ்ட்ராங். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் தட், ரைட்? ஸோ
இந்த இடத்துல எனக்கு பிடிச்சதுன்னா, இத்தனை சினத்தை நெஞ்சில் சுமந்து அவரால் வாழ முடியாது. அகம் குவிந்து இசை கேட்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அது லைக் whenever we have like so much anger, when we are bothered, when we have like so much enmity, one on someone, something, whatever it is, right? Like we can't like focus really on any art related thingsங்கிறது ரொம்ப லைட்டாக அப்படியே போகிற பக்கத்தில் சொல்லிட்டு போயிட்டார். நான் நம்புகிறேன். லைக் ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இது நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப டிஸ்டர்ப்டாக, ரொம்ப சினம் இருக்கிறப்போ அவ்வளோ குவிச்சு அகத்தை குவிச்சு லைக் வி கான்ட் என்கேஜ் இன் லைக் எனி லைக் ரீடிங் ஆக்டிவிட்டி ஆஸ் வெல், நாட் ஓன்லி ஜஸ்ட் மியூசிக், ரைட்? அது தொடர்ந்து நம்ம மைண்டில் ஓடினே இருக்கும், ரைட்? ஒரு ஓவர் திங்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அர்ஜுனன் புன்னகையுடன் மூத்தவர் நிறைவடைந்து விட்டார் என்றான். ஆம், அவர் வரலாற்றில் வாழ்கிறார். எங்கே ராகவர் ராமனை தொடர்ந்து குடிகள் வந்தது போல தன்னை தொடர்ந்து வராமல் இருந்து விடுவார்களோ என்று கலங்கி கொண்டே வந்திருப்பார் என்றான் பீமன். திஸ் இஸ் த பிளேஸ் ஐ லாஃப்ட் அவுட், ரைட்? லைக் அதான் எனக்கு தெரியும். அதாவது தருமன் மக்களை பார்க்குறான். அது ஒரு பயங்கர ட்ரமாட்டிக்கான ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஆவரேஜான கமர்ஷியல் படத்தில், ஒரு கேஜிஎஃப் இல்லை ஆர்ஆர்ஆர் இந்த மாதிரியான குப்பையான கமர்ஷியல் படத்தில் வர மாதிரி ஒரு சீன் வருது. அவ்வளோ மக்கள் யாதவர்கள் மட்டும் வந்து முன்னாடி நின்று உங்களை கொலை பண்ண சரி பண்ணுறாங்க அசமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் எனக்கு அரசன், அந்த விழி இழந்த அவர்லாம் எங்கள் அரசன், நீங்கள் தான் அரசன் அப்படின்னு சொல்லி தருமன்ட்டு வந்து முறையிட, தருமன் உடனே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக, எனக்கு நாடே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு லைக் நீங்கள் தான் என்னுடைய மக்கள், நான் தான் உங்களுக்கு அரசன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக இது பண்ணி என்னுடைய தந்தையோட இது பண்ணோம். தட் இஸ் லைக் படிக்கிறப்ப எனக்கு தருமனுடைய சொற்களை படிக்கிறப்ப லைட்டாக லைக் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு நல்லா தெரியும் பீமனோட கமெண்ட் ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் லைக் சச் அ பியூட்டிஃபுல் லைக் கேரக்டர். இப்போல்லாம் பீமன் எனக்கு தெரியும், அவன் வந்து விஷம், அவனுக்குள்ளே விஷம், அவன் வந்து பயங்கர கர்ணனை போட்டு படுத்தின பீமனை வந்து கிழிச்சு அந்த சாப்டர்லலாம், எஸ்பெஷலி கடைசி சாப்டர்ஸ்லலாம் பீமனை பிடிச்சி கிழிச்சேன். இப்போ என்னன்னா எனக்கு பீமன் வந்து லைட்டாக பிடிச்சிட்டு இருக்கு, பிகாஸ் ஆஃப் திஸ் லைக் டோட்டலி பெசிமிஸ்டிக், சினிக்கல் லைக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் எவ்ரி ஒன், அந்த ஹோல் வேர்ல்டு, ரைட்? ஸோ இதை செய்யாவிட்டால் அவர்கள் வரலாற்றில் இல்லை என்றல்லவா பொருள். இருப்பதற்கு ஒரே வழி இதுதான், வாய்ப்பு கிடைக்கையில் அந்த வேடத்தை நடிப்பது என்ற பீமன் மேலும் நகைத்து சற்று மிகையாகவே என்றான். இதுதான் ஃபைனல் லைன்ஸ் ஆஃப் த சாப்டர். சரி, ஏன் மக்கள் இப்படி பண்ணுறாங்க? லைக் ஈவன் தோ தே நோ தட் தே ஆர் நாட் கோயிங் டு கம். சூப்பராக சொல்கிறாங்க, ரொம்ப சர்க்காஸ்டிக்காக, ஒரு மாதிரி பகடியாகவே இருந்தது. ஃபைனல் 2 to 3 சாப்டர்ஸ் பயங்கர ஒரு ஹை குவாலிட்டி பகடி நிறைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோ ரொம்ப ஆவரேஜான ஒரு சீன் வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆவரேஜான சீனை வச்சு பயங்கரமாக சர்க்காஸ்டிக்காக பீமனும் அர்ஜுனனும் பேசிக்கணுங்கிறதுக்காகவே அந்த ரொம்ப வீக்கான ஒரு ஆவரேஜான சீன் வச்சுருக்காரு நான் நம்புகிறேன். ஸோ பீமன் சொல்கிறப்போ லைக் நாமளும் அப்படி தான் நினைக்கிறோம். ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற சின்ன உணர்வை ரொம்ப ஊதி பெருசாக்கி அதை நாம் நம்பி அந்த ஒரு வரலாற்று தருணத்தில் நாம் இருக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு ஆவலுக்காக லைக் வி வில் ஜஸ்ட் ஆக்ட் in a much exaggerated way. அதுதான் சற்று மிகையாகவே என்றான் லைக் பீமன். ஸோ ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு மக்கள் அப்படிங்கிற ஒரு திரள்கிட்ட இருக்கிற அந்த சோஷியல் சைக்காலஜின்னு கூட சொல்லலாம். அந்த மாபுன்னு சொல்ல முடியாது, லைக் ஒரு மக்களுடைய திரள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு காமன் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பீமன் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் ஃபைனல் எண்டிங் ஆஃப் த சாப்டரில். லெட்ஸி அவங்க என்ன ஆப்வியஸாக வந்து அவங்க எப்படி இதெல்லாம் தடுக்க போகிறாங்க, அவங்க சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஹவு தே ஆர் கோயிங் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ஹோல் ட்ராப் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த சாப்டர்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இளையாதவன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு.